வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற மற்றும் ஒரு திரைப்படம் அப்படி தான் சொல்லணும். படத்த இயக்கியிருக்கிறவர் டைரக்டர் சசி. இன்ஃபாக்ட் அவர் கூட ஒரு போஸ்ட் ரிலீஸ் கான்வர்சேஷன் கூட நடந்தது இந்த படத்த பொறுத்து. அது ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். படத்தின் பெயர் "நூறு சாமி". தமிழ் சினிமாவுடைய பக்கங்கள சும்மா அப்படி புரட்டி பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், அதில பலவிதமான படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில முக்கியமான ஒரு டைப் ஆஃப் சினிமா எத பத்தி பேசியிருக்கு அப்படின்னா, ஒரு 2 பேர் காதல் செஞ்சு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அதுலேருந்து வரக்கூடிய சிக்கல்கள் என்ன? அதில என்ன மாரி அ அபாயங்களுக்குள்ளலாம் அவங்க ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சமூகம் சார்ந்தும் சரி, அவங்க பெற்றோர்கள், உறவினர்கள் சார்ந்தும் சரி அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் எத பத்தி பேசும் அப்படின்னா, நம்ம சமூகத்தில சில பேர் தான் அ இப்போ அவங்கலாம் தான் திருமணம் அவங்க அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மத்தவங்க வேற யாராவது திருமணம் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாரி நம்ம பேசியிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ அதில ஒரு முக்கியமான ஒரு படத்த நம்ம ஃபிளாஷ்பேக்ன்ற செக்மெண்ட்ல கூட நம்ம ரீவிசிட் பண்ணியிருக்கோம். காதல் படத்த பாலாஜி சக்திவேல் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அவரு இன்ட்ரஸ்டிங்லி அந்த படமும் ரெஃபரன்ஸ் பண்ணப்படுது. அவருமே நூறுசாமியில ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில வராரு. நூறுசாமி ஏன் ஒரு முக்கியமான படமா நான் பார்க்குறேன் அப்படின்னா, என்னதான் கலப்பு திருமணத்தில வரக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பல படங்கள்ல பேசினாலுமே, இந்த படம் பேசக்கூடியது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் நுவான்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆ ஒருத்தங்க வந்து இவங்கள திருமணம் பண்ணிக்கலாம், அவங்கள திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான அதில இருக்கக்கூடிய ஒரு கொடுமைகள் என்னன்னு பேசியிருக்கோம். பட் இந்த படம் வந்து சில பேரு திருமணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சில பெண்கள். ஆம் அப்படின்ற மாதிரியான ஒரு கதைய தேர்ந்தெடுத்து இத நான் அப்சார்பிங் சினிமாவாக என்னால பண்ண முடியும். இத நான் மெயின் ஸ்ட்ரீம்க்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்டும் முடிஞ்ச வரைக்கும் இது உள்ள கலந்துக்கிட்டே, மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு சினிமாவ குடுக்க முடியும்னு நம்பியிருக்காரு டைரக்டர் சசி. 100 சாமிய நான் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சென்சிட்டிவ் ஃபில்மாக பார்த்தேன். இது வந்து அ கொஞ்சம் அப்படி உள்ளூர்களுக்குலாம் போனீங்கன்னா, அந்த கிராம பக்கங்கள்லாம் அந்த பக்கத்தில போனீங்கன்னா, அங்க வந்து எப்படி ஒரு ஒரு ஈக்கோ சிஸ்டமே அது அந்த அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரும்பாலான மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதவை அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டவ. அதுக்கு மேல அவ கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு எப்படி நம்புறாங்க. அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சா, அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு அத நெனச்சாலே. அவள எவ்வளோ கேவலமா அவங்க பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பத்தி பேசுற ஒரு ஃபில்ம் நூறுசாமி. இன்ஃபாக்ட் இதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷனா அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பலமுறை இங்க ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸுக்கான இடம் கொஞ்சம் குறையுது இல்லையா? அ கலெக்ட் ஒரு ஒரு கலெக்டிவாக பெரும்பான்மை எத நம்புதோ, பெரும்பான்மை எத சரின்னு பார்க்குதோ, அதுக்கு நேர்மாறாக நீங்க எத செஞ்சீங்கன்னாலுமே, அது ஒரு பெரிய சிக்கல் உருவாக்குது. அந்த தனிநபருக்கு இன்ஃபாக்ட் பல நேரங்கள்ல சேஃப்டியே பிரச்சனைக்குள்ளாகுது. இந்த படம் வந்து இன்ஃபாக்ட் இன்னும் ஒரு லெவலுக்கு போய் இன்னொன்னு என்ன கேட்குதுன்னா, சரி ஓகே. இப்போ இந்த படத்தில ஸ்வசிகாவுடைய கேரக்டர் பேர் செல்வி. செல்வி வந்து செல்வியுடைய செல்விக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே 20களுக்கு வந்தாச்சு. இந்த ஒரு ஸ்பேஸ்ல செல்வி மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா, அது இந்த சமூகம் எப்படி பார்க்குது? அந்த பசங்க எப்படி பார்க்குறாங்க? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்களே தன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு மெடிடேட்டிவான ஒரு லேயர் இருக்குல்ல. அதுதான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட் லேயர் இந்த ஃபிலிம்ல. ஸோ இந்த படம் வந்து செல்வி அவ தன்ன தானே எப்படி பார்த்துக்கிறா அப்படிங்கிறது விதவிதமான வழிகள்ல நமக்கு காமிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இதில இருந்து அந்த மிரர் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாகும் இந்த ஃபிலிம்ல. பலமுறை அவளுடைய ரிஃப்ளெக்ஷன பார்க்கும்போது அவ எப்படி பார்க்குறா அப்படின்னா, அங்கிருந்து பார்க்கக்கூடிய ஒரு உருவம் எனக்கு அடையாளமே தெரியலையே அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயே அவ பார்க்குறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது பார்க்கும்போது. ஏன்னா பல 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 வாழ்க்கைகள் எப்படி இருக்குன்னா, பெண்களோடது அவங்க அம்மா ஆன பிறகு இல்ல, அ அவங்க அப்படின்ற ஒரு தனிநபராக அவங்க வாழ்ந்த வாழ்க்கையவே முழுசா அவங்க மறந்துருவாங்க. அந்த இடத்துக்கு தான் தள்ளுது நம்ம சமூகம். கரெக்ட்டா? ஸோ அந்த தாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க போன பிறகு, அத நம்ம புனிதப்படுத்தி வச்சிருக்கிறதுனால, அந்த பெண்களுக்கே தாய் அப்படின்ற என்னுடைய ஸ்தானத்த தாண்டி நான் எத யோசிச்சாலுமே அது ஒரு கேவலமான விஷயம். அது தப்பான ஒரு விஷயம். ஆ அது ரொம்ப அசிங்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்களே தன்னை தானே பார்க்குற ஒரு சோகத்தில தான் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப யோசிச்ச பிறகு செல்வியே சரி ஓகே மேபி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ்வளோ ஒரு பெரிய தப்பு இல்லையோ! நமக்கு வந்து ஒரு ஆசை இருக்கே அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும்போதுல, அவன் பையனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து அடுத்த நாள் வீட்டுக்கு வருவான். வரும்போது நம்ம செல்வியோட பாடி லாங்குவேஜ கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஏதோ ஒரு பெரிய கொலை குத்தம் பண்ணவன், ஒரு திருடினவன், அவன் வந்து ஒரு மாரி ஒரு குற்ற உணர்ச்சியோட சுத்துவாங்கல்ல. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க தான் இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல, ஐயோ! இந்த பையன் முன்னாடி நான் இவ்வளோ கேவலமானவளா மாறிட்டேனே! எனக்கு இந்த மாரி கேவலமான சிந்தனைகள் வந்துருச்சு.
அப்படின்ற முதல் பிரச்சனை அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும். எனக்கு என்ன தோணும்னா, பலமுறை பெரிய பெரிய விஷயங்கள இமேஜஸ் பியூட்டிஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அது ஒரு பயங்கர வசனங்கள் எழுத தேவையில்ல. பெரிய பெரிய அ என்ன சொல்றது? சீன்ஸா அத எழுதணும்னு கூட அவசியம் இல்ல. இந்த படத்தில ஃபார் எக்ஸாம்பிள் டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபில்ம் அந்த 2 பசங்களுமே கொஞ்சம் ஓல்ட் ஆன பிறகு, அவங்க வந்து பெரியவங்களான பிறகு, அவங்க வந்து அவங்க அம்மாவ வந்து கட்டி பிடிச்சுப்பாங்க டுவார்ட்ஸ் த எண்ட். அது எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்னா, "நாங்க 2 பேரும் வளர்ந்துட்டோம். நாங்க உன்ன பார்த்துக்கிறோம். இப்போ நீ என்னுடைய பொறுப்பு." அப்படின்ற இடத்துலேருந்தே அவங்க 2 பேரும் அத அணுகுவாங்க. இது பார்க்கும்போது சட்டுன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் ஆரம்பத்தில ஒரு ஷாட் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த அந்த டைம்ல அவங்க சின்ன பசங்களா இருப்பாங்க. ஸ்கூல் பஸ்லேருந்து ஓடி வந்து இவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுப்பாங்க அழுதுகிட்டே. "நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற" ஒரு இடத்துல இருந்து. அந்த டைம்ல அம்மா வந்து அந்த பொறுப்புல இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு தான், ஐயோ! எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. உங்க 2 பேரையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்புன்ற ஒரு இடத்துல. ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப இந்த படம் வந்து அந்த ரோல்ஸ எவ்வளோ குயிக்கா காலம் மாத்துது, எப்படி ரிவர்ஸ் ஆகுது அந்த ரோல்ஸ் அப்படின்றத காமிக்குது. பட் பெரும்பாலான வாழ்க்கைகள்ல நிஜமாவே அந்த ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகுதா? அப்படின்ற கேள்விய நம்ம எல்லாருமே கேட்டுக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து இது ஒரு பயங்கரமான ஆஃப் பீட் ஐடியா இல்லையா? ஒரு விதவை வந்து ஊர்ல 2 பெரிய பசங்கள வச்சுட்டு இருக்கிற ஒரு அம்மாவாக இருக்கும்போது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ இத வந்து ஆஃப் பீட் சினிமாவாக ஆயிறக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து டைரக்டர் சசி நெறைய சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்றாரு. அதில சில வேலைகள் ஐ அம் நாட் ரியலி ஷூர். ஏன்னா இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக மாத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில இருந்து இப்ப சில முடிவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ தாட் சில இடங்கள்ல அந்த கேரக்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக இருக்காங்களோ! சில பிளேட்டுகள் பறப்பதும், அந்த கிளாஸுகள் உடைப்பதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரு வாக்குவாதத்தில ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு இடத்த ஒரு ஃபைட்டாக இன்டர்பிரெட் பண்ணி, அத ஸ்டேஜ் பண்ண அ ஒரு விதமாக இருக்கட்டும். இல்ல ஒரு இடத்துல அ அந்த ஒரு பையன் லவ் பண்ற ஒரு பொண்ணோட அப்பா வந்து அவங்கலாம் ஒரு மாரி YouTubeக்காக என்ன வேணா செய்வாங்க அப்படின்ற ஒரு இடம் வந்து, அதிலேருந்து ஒரு நகைச்சுவை உணர்வ கடத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல இந்த படம். எனக்கு தோஸ் போர்ஷன்ஸ் ஐ வாசன்ட் ரியலி ஷூர். இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர்ஸ் தேவையா? அப்படின்ற எனக்கு புரியுது. நெறைய அவங்க உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், இது எந்த அளவுக்கு எல்லாரையும் போய் கொண்டு சேர்க்க முடியுமான்ற ஒரு சந்தேகத்தில இருந்து தான் அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் குடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. பட் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கே ஏத்த ஃபார்மேட்ல என்ன நடக்கும்னா, ஒரு காமெடி வரும். அங்கேருந்து ஒரு டோனல் ஷிஃப்ட் ஒண்ணு வரும். டக்குன்னு சீரியஸான ஒரு இடத்துக்கு நகருவோம். அங்கேருந்து சென்டிமென்ட்க்கு போவோம். இல்ல, அது வொர்க் ஆகும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் 1, 2 இடங்கள்ல கொஞ்சம் ஜாரிங்கா இருக்கோ அப்படின்ற ஒரு இடத்துல, அ உங்களுக்கு வந்து ஐயோ! இன்னும் இந்த நகைச்சுவையே முடியலையே, அதுக்குள்ள இன்னொருத்தங்க விழுந்து செத்துட்டாங்களே அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. ஐ திங்க் இந்த மாரி குட்டி, குட்டி இடங்கள் யோசிக்க வச்சது. ஆனா இந்த படத்த எதுக்காக முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த படம் வந்து நெறைய ஸ்பெஷல் ஐடியாஸ் கொண்ட ஒரு படம். நெனச்சு பாருங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் படத்துல ஒரு 40 பிளஸ் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து புரோட்டாகனிஸ்ட்டாக இருப்பாங்க இல்ல. அவளுடைய நிறைவேறாத ஆசைகள பொறுத்து ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் பாருங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மாக இருக்குமா? இந்த படத்துல இன்ஃபாக்ட் விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சது. அவர் இந்த மாரி படங்களுக்கெல்லாம் ஆதரவு குடுப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைக்கிறேன். அவருடைய ஒரு கேரக்டர் வந்து எப்படின்னா, ஏதோ அ ரொம்ப நாள் மழை பெஞ்ச ஒரு ஊர்ல அப்பதான் கொஞ்சம் சன்லைட் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அவருடைய கேரக்டரே ஓரளவுக்கு அந்த மாரி ஒரு ஃபீலிங்க தான் குடுத்தது அப்படின்னு நெனைக்கிறேன். பட் அப்படி இருந்தும் கூட இந்த படம் வந்து அதிலிருந்து ரொம்ப அ "ஐய்யயோ! வந்துட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இப்போ இதுக்கு மேல இவர மையப்படுத்தி இந்த படத்த ஓட்டிறலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காது. அ அவர் கடைசி வரைக்குமே ஒரு சப்போர்ட்டிவ் பிரசன்ஸ் ஆகத்தான் இருப்பாரு. அதுதான் அவருடைய ஒரு ரோல். அ எந்த விதத்திலயுமே அவர வந்து ரொம்ப ஆப்வியஸா ஒரு கமர்ஷியல் படத்துல அழகுபடுத்தணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இறங்கி, கொஞ்சம் கூட அவர் முகத்துல வெள்ள முடி இல்லாத அளவுக்கெல்லாம் இந்த படம் பண்ணல. அதெல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சது. அம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த மெயின் ஸ்ட்ரீம் படத்துல அ பெரும்பாலான படங்கள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேன் கூட பேசும் அப்படின்ற ஒரு ஐடியாவ வந்து நம்ம வெறும் ஃபெஸ்டிவல் சினிமால தான் முக்கியமா பார்ப்போம் அப்படின்னு தோணுது. பட் இந்த படம் அதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா காமிக்குது அப்படின்றது தான் எனக்கு புடிச்சது. இது வந்து பாருங்க நான் எப்பேர்ப்பட்ட ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்ற ஒரு கர்வத்திலிருந்து எழுதப்பட்ட மாரி தெரியல, எடுக்கப்பட்ட மாரி தெரியல. அண்ட் அவங்க ஃபேன் கூட பேசுற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்ல. வெறும் நகைச்சுவைக்காகலாம் பண்ணல. அது வந்து அவ எவ்வளோ ஒரு தனியான ஒரு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில அவ சிக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்கு அது உதவுது. இந்த மாரி ஐடியாஸ் எல்லாம் படமாகும்போது இல்ல, நமக்கு ரொம்ப யுனிக்கான மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தன படங்கள நம்ம வந்து பெத்தவங்க வந்து அ இந்த பையன எப்படி தான் நம்ம கரை சேர்க்கிறது, இந்த பையனுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாரி எத்தன அம்மாக்கள் புலம்பி நம்ம பார்த்துருக்கோம். இல்ல. ஆனா இந்த படத்துல புலம்பல் பசங்க கிட்ட இருந்து என்னவா இருக்குன்னா, ஏன்டா நம்ம அம்மா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நம்ம சொன்னது ஏன் நம்ம சொல் பேச்ச ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க? அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகுதுல்ல. ஐ தாட் தட் கேவ் மீ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம் பார்க்கும்போது. என்ன ஒன்ஸ் இன் அ வைல் அந்த அந்த பெரிய பையன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வற்புறுத்தலுக்குள்ள போறான் இல்லையா? இவங்கள எப்படியாவது வற்புறுத்தணும். ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியாவது இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள போகுறான்.
பட் அவன் போறதுக்கான ஒரு காரணமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது. ஏன்னா, இப்போ ஏஜென்சி நம்ம சொல்றோம்ல, ஒரு பெண் அவள சார்ந்த முடிவுகள் அவ தான் எடுக்கணும். அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த தான் சார்ந்து நம்ம எல்லாருமே பெரும்பாலான மக்கள் பேசுறோம். அது முக்கியம்னு நம்ம பேசுறோம். அது சார்ந்து நிக்கிறோம். ஆனா இங்க, இவ அவ்ளோ பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கா. இப்போ பல பெண்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க யோசிக்கணும் அப்படின்னாலே, அது ஒரு ஒரு பெரிய தப்பு. உடனே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துரும். ஸோ மேபி இந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணா தான் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயமே நடத்த முடியுமோ அப்படின்ற இடத்துலேருந்து அது நடந்திருக்கும்னே தோணுது. சின்ன மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு இடத்துல செல்வி வந்து வேலை செய்ற இடத்துல ஒரு 2 பேர் வந்து அவங்க உடல் உறவுல பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு ரூம்ல. அது தற்செயலா இவ பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள ஆளாவா. அவ பார்த்த பிறகு அவ அங்கேருந்து வெளிய வருவா. இப்போ ஜென்ரலா நம்ம சினிமா என்ன பண்ணும்ல, அந்த மாரி இடத்துல ஐயோ பாவம்! இந்த அம்மாவுக்கு என்ன மாரி ஒரு கஷ்டகாலம் பாருங்க. அவ வேலை செய்ற இடம் எவ்வளோ கொடூரமா இருக்கு. எவ்வளோ வல்கரான ஒரு இடமா இருக்கு. ச்சீ! ச்சீ! பாவம் அவ எவ்வளோ இந்த மாரி தான் அது அணுகும். கரெக்ட்டா? அவளுக்கு சிம்பத்தி நம்ம குடுக்கணும்னு. பட் இந்த படம் என்ன பண்ணுதுன்னா, அவ அத பார்த்த உடனே, அவ ஒரு பெரிய அ மனக்குழப்பத்துக்குள் ஆவா. அவ தனியா வந்துட்டு அப்படியே ஒரு செவுத்துல சாஞ்சுகிட்டு என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே! நம்ம இவ்வளோ ஒரு பெரிய தனிமையில இருக்கோமே! உலகத்தில எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் இருக்காங்களே! அப்படின்ற ஒரு உணர்வு ஒண்ணு இருக்குல்ல. அது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு நீட்ன்னு நெனைக்கிறேன். அது எப்படின்னா, அ நீங்க பயங்கர பசியில இருக்கீங்க. ஒரு 10, 15 நாள் நீங்க பெருசா சாப்பிட முடியல, நல்லா சாப்பிட முடியலன்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல உங்க பக்கத்தில ஒருத்தன் பிரியாணிய போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா, உங்களுக்கு அத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு துயரம் வரும்ல. ஒரு பெரிய ஜெலசி வரும்ல. அ அந்த ஒரு ஃபீலிங்க ஒரு பிசிக்கல் டிசையர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லலாம் காட்டுறது, அதுவும் ஒரு ஒரு 2 பேருக்கு அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில இருக்கிறவங்க வழியாக காட்டுவதெல்லாம் ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், பல வேலைகள ரொம்ப தைரியமாக, சென்சிட்டிவாக அணுகுனதுக்காகவே எனக்கு நூறுசாமி புடிச்சதுன்னு சொல்றதுல எனக்கு தயக்கம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன நினைச்சீங்க இந்த படத்த பத்தி? காமெண்ட்ஸ்ல ஆஸ் யூசுவல் நீங்க விடுங்க. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் நூறுசாமி. மறுபடியும் இன்னொரு ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.